சிங்கம் சீரீஸ்ல எப்பவுமே ஹரி சார் டைரக்டர் என்ன பண்ணிருப்பாருன்னா, ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோ ஜெயிக்கிறதுக்கு வந்து வெறும் ரீசன் மட்டும் வச்சிருக்க மாட்டாரு, கூட எமோஷனலா ஒரு கில்ட்டும் வச்சிருப்பாரு. துரைசிங்கம் வந்துட்டு சென்னைக்கு மூவ் ஆகும். சென்னைக்கு மூவ் ஆகிட்டு புது பீப்புள்ஸ்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் பார்க்க போறாரு. அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க எல்லாமே புது ஆளுங்க. அப்போ ஒரு கேரக்டர் வந்துட்டு ரவின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இன்ட்ரோ பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் வந்து ஹரி சார் என்ன பண்ணிருப்பாருன்னா, புது கேரக்டர் ரொம்பலாம் என்னால வந்துட்டு டீடைலிங் பண்ண முடியாது, ஆனா சிம்பிளா புரியணுன்றதுக்காக ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, கதவு திறந்துட்டு புது இன்ஸு அப்படின்னு சொன்னோடனே இவர் வந்துட்டு திட்டுவார், ஏமா போமா அப்படின்னோடனே அந்த லேடி ஒரே டைலாக் தான் சொல்லுவாங்க, இவன் நல்லவனா இருந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திட்டிட்டு இருப்பான் அப்படின்னு சொன்னோடனே அங்கே நமக்கு தெரிஞ்சு போயிடும் இவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி ஷார்ட் வந்துட்டு சூர்யா சாருக்கு வச்சு அழகாக காமிச்சிருவாங்க. அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னா, அந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் தான் இருக்கும். அந்த சிங்கம்ன்ற கேரக்டர் வந்து என்ன பண்ணுன்னா, ரவி 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 தான் கூட்டிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துல வந்து ரவியை வந்துட்டு கொண்டுடுவாங்க. ரொம்ப எமோஷனலா ஹையர் அபிஷியல்ஸ் எல்லாருமே உட்காந்து அந்த ஸ்டேஷன்ல பேசிட்டு இருப்பாங்க. முக்கியமான ஒரு சீன் போயிட்டு இருக்கும். அந்த இடத்துலயுமே சீரியஸான மியூசிக் தான் போயிட்டே இருக்கும். டக்குன்னு ஒரே ஒரு செகண்ட் மட்டும் ரவி அப்படின்னு கூப்பிட்ட உடனே அந்த மியூசிக்கையும் மாத்தி ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு சரி அந்த கேரக்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்டான கேரக்டர் வந்து கொஞ்ச நேரத்துல அது எவ்வளவு இம்பார்ட்டன்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிக்கிறது எனக்கு அந்த சீன்ல படத்துலயே எனக்கு அந்த பார்ட் செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட். இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சிங்கம் பாட்டுல நீ சொன்ன அந்த ரவி விஷயம் எப்படின்னா, அவ்வளவு நேரம் கூட இருந்த அந்த கேரக்டர் வந்து கொண்டுடுவாங்க. டக்குன்னு வந்து அந்த சீன்ல வந்துட்டு ரவின்னு கூப்பிடுவாரு, அவர் இருக்க மாட்டாரு. நமக்கே ஒரு கில்ட் ஆகும், ஆமால கூடவே இருந்தா. இப்ப ஆடியன்ஸ்க்கு என்ன வரும்னா, இப்போ வந்து சூர்யா சார் வந்துட்டு பிரகாஷ் ராஜை பிடிக்கிறது ரீசனை மட்டும் இருக்கக்கூடாது, நமக்கே ஒரு எமோஷனல் கில்ட் இருக்கணும், இப்ப புடி அவனை அப்படின்ற மாதிரி இருக்கும். இதே மேட்டர் தான் சிங்கம் 2லயும் யூஸ் பண்ணிருப்பாரு. எப்பவுமே ஒரு ஹீரோ பெரிய ஹீரோ படத்துல 2 ஹீரோயின் வைப்பாங்க, 2வது ஹீரோயின் வந்து சும்மா பேச்சுக்கு வர்றது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல சிங்கம் 2ல வந்துட்டு ஹன்சிகா கேரக்டர் முக்கியமான கேரக்டர் பிளே பண்ணிருக்கோம். ஹரி சார் நினைச்சிருந்தா ஹன்சிகா கேரக்டர் வந்து ஜஸ்ட் செகண்ட் ஹீரோயினியா யூஸ் பண்ணிட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு சாங் வரும், அதோட யூஸ் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். அந்த கேரக்டர் பேசா வந்துட்டு இம்பாக்ட் பண்ணாமலே நினைச்சிருக்கோம். ஆனா அவர் என்ன பண்ணிருப்பாரு, இது இன்னும் எமோஷனலா மாத்தணும், அந்த ஹீரோ கேரக்டருக்கும் ஒரு கில்ட்டை கொடுக்கணும், அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்துட்டு இவ்வளவு பெரிய வில்லனா இவன் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுக்கணுன்றதுக்காக அவன் அந்த பொண்ணை கொல்றதை வந்துட்டு அவன் சித்தப்பாவா தான் நடிச்சிருப்பாரு. அவரே வந்துட்டு கொல்ற மாதிரி காமிச்சது வந்துட்டு இன்னும் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஓகே அவனை விட்டுறாத, நீ அவனை வந்து சும்மா விடவே கூடாது அவனை யாரையும் அப்படின்னு சொல்லி இன்னும் இன்வால்வ் பண்றதுக்காகவே அதை பண்ணிருப்பாரு. அது எல்லா படத்துலயுமே பண்ணுவாரு, இதுலயும் கிடையாது, எல்லா படத்துலயுமே பண்ணிருப்பாரு. மோஸ்ட்லி வந்துட்டு எனக்கு இன்னொரு விஷயம் பிடிக்கும், சிங்கம் 2ல வந்துட்டு போலீஸ் புத்தியை காட்டுறிய நீ என்ன இல்ல நான் போலீஸோட பிரில்லியன்ஸை காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். ஆக்சுவலா இந்த டைலாக் ஏற்ற மாதிரி தான் சீனே இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த படத்துல வந்துட்டு ஒரு பொண்ணை வந்து கடத்திடுவாங்க, யாரோ ஒரு குரூப். பொண்ணை கடத்தினவங்க 2 லாட்ஜ்ல தங்கியிருப்பாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அந்த லாட்ஜுக்கு வெளியே ஒரு ஜாமரை வச்சு அந்த ஜாமரை ஆன் பண்ணி டெலிஃபோன் நம்பர் லேண்ட்லைன்ல இருந்து இப்ப கால் பண்ணுங்க, கால் பண்ணா லைன் போவாது, அப்ப இந்த ஹோட்டல்ல தான் இருக்கானுங்க அப்படின்ற விஷயம். இது வந்து நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம்ல, அந்த சீன் அப்படி இருக்கும். அதே மாதிரி சகாயம் கேரக்டர் அரெஸ்ட் பண்ணும். அந்த சகாயம் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து டேனியல் கேரக்டர் வந்து கூப்பிட்டு வரதுக்காக கடலுக்குள்ள போயிருப்பாரு. ஸோ சிக்னல் ரீச் ஆகல அப்படின்ற மாதிரி சூர்யா கிட்ட சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்லுவாரு, அவன் ஃபோனுக்கு வந்து டம்மி மெசேஜ் அனுப்பிச்சு விடு, சிக்னல் கச்சோடனே டெலிவரி போட்டு வரும், அவன் சிக்னலுக்குள்ள வந்துட்டான்னு அர்த்தம். ஒன்று அதே மாதிரி ஒன்ஸ் அவன் சிக்னலுக்குள்ள வந்தோடனே டெலிவரி போட்டு வந்துடும். அப்பயே வந்துட்டு சார் சிக்னலுக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு கரெக்டாக போயிட்டு எல்லாரும் அவர் அரெஸ்ட் பண்றதுக்கு போவாங்க. அவன் வந்து ஒரு கொலை பண்ணிருப்பான், கொலை பண்ணி தண்ணிக்குள்ள வந்துட்டு கட்டி இறக்கிடுவான், அது டீகம்போஸ் ஆகிடும் அந்த பாடி. அப்போ கரெக்டா இவர் என்ன சொல்லுவாருன்னா, டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்துடுவாங்க, யார் செத்தாங்கன்னு தெரியாது, ஸோ டிஎன்ஏ சாம்பிள்ஸ் வச்சு தான் மேட்ச் பண்ணணும். அந்த இடத்துலயும் அவங்களோட பையனோட பிளட் சாம்பிள்ஸ் இல்ல அது எதுக்குன்னு ஒருத்தர் கேட்பாரு. பாடி வந்து டீகம்போஸ் ஸ்டேட்ல இருக்கும், அத வந்து அவன் தான் கன்ஃபார்ம் பண்றதுக்கு டிஎன்ஏ ரிப்போர்ட் நமக்கு தேவைப்படும், ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த போனா அவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், அவனுக்கு பிடிக்க போறான் அப்படிலாம் இல்லாம லாஜிக் வைஸாவே அந்த பிரில்லியன்ஸை வந்து போலீஸ்னா இப்படிதான் யோசிக்கணும், இப்படிதான் பண்ணுவாங்கன்றத ரொம்ப அழகா அவர் வந்துட்டு எல்லா சீன்லயுமே காமிச்சிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சீன் என்னன்னா, சிங்கம் 2லயே வந்துட்டு சிலோன்ல இருந்து பாய் வந்து என்ன பண்ணுவாரு, ஒருத்தவனை வந்து ஸ்னைப்பர் வந்து ஹையர் பண்ணி சூர்யா வந்து ஷூட் பண்றதுக்காக வர வச்சிருப்பாரு. அது வந்து மிஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவனை அடிச்சு கொண்டுடுவாங்க, அதை காரை ஏற்றி கொண்டுடுவாங்க. இவர் சும்மா கால் பண்ணி என்ன பண்ணுவாரு, மிரட்டுவாரு, நான் அந்த பாடி எடுத்துருவான், வீட்டுக்கு தான் வரப்போறேன், உன்னை வந்து அரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னானே மன்சூர் அலிகான் சார் என்ன சொல்லுவாரு, டக்குன்னு சார் பாடி எடுத்துட்டு கிளம்பிடலாமா அப்படின்னு கேட்கறப்ப, ஓ நான் சும்மா சொன்னேன் அவனை மிரட்டுறதுக்காக, இப்போ எடுத்துட்டு போயிட்டு அவன் என்னன்னு வச்சுக்கேன் எனக்கு அன்வான்டா ராங் கால் வந்துச்சுன்னு ரொம்ப சிம்பிளா தெளிவா சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. அதை யூஸ் பண்ணிருக்கலாம், ஆனா அந்த இடத்துலயுமே அவர் என்ன பண்ணுவாரு, இல்ல அந்த கேரக்டரை அரெஸ்ட் பண்றதுக்கு இதெல்லாம் பத்தாதுன்றத ரொம்ப டீட்டெயிலிங்கா அங்கேயுமே காமிச்சிருக்கு. உண்மையிலே ஒரு கிரைம்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பாப்பாங்க, இப்படிதான் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு காட்டியிருப்பாங்க.